இல்ல இல்ல அதாவது அவங்க ஒரு வாரத்துக்கு காரி வாங்கி போட்டுருக்காங்க. கொஞ்சம் நீங்க தள்ளிங்க சாமி, அவங்க 2 பேரும் உட்காந்து, நீங்க கொஞ்சம் தள்ளி உட்காரு. அப்படியே உட்காருங்க நேரில், இங்கே கொஞ்சம் வெயிலாக இருக்கு. செப்பல் அப்படி வெளியே விட்டுவாங்களா சாமி? சாமி செப்பல் அப்படி வெளியே விட்டுருங்க. உட்காருங்க நேரில் எங்கேயாச்சும் உட்காருங்க. அந்த கையில கொடுப்பா மாறன், அந்த கையில கொடு, அந்த கையில கொடு. ஆமா, இன்னொரு ஆள் பாட்டு. உட்காருங்க சாமி, ஏதாவது உட்காருங்க அப்படியே உட்காருங்க. ஆரம்பிச்சிடலாம், அடுத்து வரவும் வரட்டும். இலை கொடுங்க சாமி, இலை கொடுங்க, கொடுத்துட்டு போப்பா. தம்பி இருந்து இங்க கொடுங்க, வாங்க தம்பி. வாங்க இருந்து கொடுங்க. அந்த கையில கொடுப்பான்னு சொன்னல, அந்த கையில கொடு. அப்படியே உட்காருங்க சாமி, அப்படியே உட்காந்துருக்கு. அப்படியே உட்காருங்க, மேல இருக்கு, உட்காருங்க. அவ்வளவுதான், அப்படியே உட்காருங்க. வழியிற மாதிரி ஊத்தக்கூடாது மர. அங்க உட்காருங்க சாமி, நேரில் உட்காருங்க சாமி. உட்காருங்க, அங்கேயே உட்காருங்க.
இல்லையா அவருக்கு ஒரு இலை கூட தெலுங்கு நை மேடம் ஒன்லி இங்கிலீஷ் Daily. How much amount? Daily. Yeah, daily madam. Sponsor பண்ணனும்னு கேட்டாங்க. Take my number, you can call me. Take my number, you can call me. When you want to do? Information ఇస్తారట. అంటే డొనేషన్ ఫౌండేషన్ నామ్ I have a YouTube channel also. Daily నంబర్ తీసుకో. इतना नहीं है क्या एक YouTube, open YouTube. ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு எவ்வளவு வாங்குவீங்கன்னு கேக்குறாங்க. YouTube ஒரு நாளைக்கு आप इधर आते हैं ना गणेश करने वो दिन आके साथ संत के लिए नमस्कार करने के लिए ऐसा என்ன கேக்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு எவ்வளவு பைசா ஆகும் 7897 978 97 0 1636. பார்வதி பதியே நாமளையாருக்கு நாமளையாருக்கு விநாயகப் பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அற்பரஞ்சோதி ஆண்டவருக்கு அரோகரா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம்பெறை போதும் ஏற்றினை நந்தி மகந்தனை யானை கொழுந்தனை முந்தில் வைத்து ஒற்றுகின்றேன் சாமி யாருக்கு வட வரல நலனைக்கு அல்லல் அடுத்து ஆனந்தமாக்கியதே சாமி யாருக்கு வட எல்லை மறுவா நெறியறிக்கும் வாதவூர் எங்கோ திருவாசகம் எனும் தேன் ஓம் நமச்சிவாய வாழ்க நாதந்தார் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தார் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதந்தார் வாழ்க ஆகமுமா நின்று அன்னிப்பாந்தார் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகங்கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பதற்கும் பிஞ்சகந்தன் பைங்குடர்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உண்மையிலும் கோள்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்கவிக்கும் சீதோள்கள் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவசேவனடி போற்றி நேயத்த நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பதற்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் சிவனவனின் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருநாளே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை வினை பொழுதும் ஓயே உறப்பணியார் கண்ணுதலா கண்கண்ணே தங்காட்ட வந்தெருதி எண்ணுதற்கு எட்டா எழுதா கலை இறைஞ்சி விண்ணிறந்து மண்ணிறந்து மிக்கா விலங்கொலியாய் எண்ணிறந்து எல்லை இலாதா நின்றொறிஞ்சி பொல்லா வினையே போனுமார் ஒன்றறியேன் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லாசுராயி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டந்து வீடெடுத்தேன் ஒய்யே என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற வெய்யாய் விமலா விளைப்பாகாத வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த துண்ணியனே வெய்யாய் தனியா ஐயனா நாயுமலா
பொய்யாலமெல்லாம் போயகல வந்தருதி மெய்ஞானமாகி மெல்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே அஞ்ஞானம் நன்னே அலரிக்கும் நல்லறவே ஆக்கும் அளவு இறுதியில்லா அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அறுதருவாய் போக்குவாய் என்னை பூந்திருப்பால் நின்றெறிஞ்சில் நாட்டட்டு நேரியாய் செய்யாய் நரையானே மாற்ற மரங்களிய நின்ற மறையோனே கறந்த பால் கலந்து நெய் கலந்தால் போல சிறந்த அடியார் சிந்தனையில் தேனூறி நின்று பிறந்த பிறப்பதற்கும் எங்கள் பெருமான் இளங்கர் ஓர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏற்ற மறந்திருந்தால் என் பெருமான் வல்வினையை தன்னை மறந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்றும் அறிந்திருப்பார் கட்டி புறந்தோர் போக்களுக்கும் புலுவலுக்கும் மூடி மலஞ்சோறு 9 வாயே குடிலை மலங்க புலஞ்சல் வஞ்சனைகள் செய்க விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாயி கசிந்து உள்ளுருகும் கலந்தாதார்க்கு சிறியோர்க்கு நல்லி இளந்தன்மை வந்தருதில் நீகலகள் காட்டி நாயே கிடையா கிடந்த அடியோர்க்கு தாய சிறந்த தயாவாலா தத்துவனே மாசத்த சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனா அமுதே சிவபுரனே பாசமா பட்டரிட்டு பாரிக்கும் ஆரியனே அளவில்லா வெண்மானே ஓராரா உள்ளத்தில் ஒலிக்கும் ஒளியானே ஈராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பரே யாவையுமா அல்லையுமா சோதியனே துள்ளுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாயி அல்லானே ஈத்துண்ணே ஆள் கொண்டே எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டருவாம் தம் கருத்தில் நோக்கரிய நோக்க நுணுக்கரிய நுண்ணறவே போக்கும் வரமும் மனவல்லா வன்னியனே காத்தும் எம் காவலனே காம்பெரிய பேரொழியே ஆற்றம்பே வெள்ளமே அத்தான் மிக்கான் நின்ற தோட்டொச்சொலியா சொல்லாத நுண்ணறவாய் மாற்றமா வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவோம் தேற்றனே தேற்ற தெளிவேயின் சிந்தனையில் ஊற்றாரா உண்ணார் அமுதே உடையானே வேற்றி விகார விடப்படம்ப உன்னடப்ப ஆற்றேமே ஐயா அரணே ஓவந்தன்று போற்றி போந்தன்று பொய்கொட்டு மெய்ஞானால் வீட்டுங்கு வந்தே வினைப்பிறவி சாராமல் கள்ள பரப்பளிப்ப கட்டளிக்க வல்லானே நள்ளிருந்து நட்டம் பைந்தாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அற்பானே ஓவந்தன்று சொல்லு சரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் என்று சொல்லுருவார் செல்வ சிவனத்தில் உள்ளா சிவனடிக்கு வல்லோரும் ஏக்க பணிந்து சிவாய திருச்சித்தம்பலம் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் அண்ணாமலை சிவ சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம ஓம் சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பத்தி ஓம் ஆமா ஆமா சாம்பார் நெய் பருப்பு ஒரு சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பத்தி ஓம் மரகரா சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதி ஓம் மரகரா சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பத்தி ஓம் மரகரா சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பத்தி ஓம் மரகரா சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதி ஓம் அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையாருக்கு பெருமானுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வாணிக்கு அற்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அன்னபூரணி தாயாருக்கு அன்னம் பாவித்த அன்பருக்கு
எண்ணம் பாவித்த அன்பர்களுக்கு சாதுக்கள் பொறுப்பாத கமங்களுக்கு சாதுக்கள் பொறுப்பாத கமலுக்கு சாதுக்கள் பொறுப்பாத கமலருக்கு அரோகரா சிவாய நமக. எல்லாம் வந்துருச்சுங்களா? சொரூபன் சர்வானந்தம் அவங்க வந்து கனடாவில் வந்து அவங்க தான் கொடுக்குறாங்க. போன முறை வள்ளியம்மை சர்வானந்தம் அவங்க குடும்பத்தை அவங்க மகன் தான் கொடுக்குறாங்க. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவர் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று வளமோடு வாழணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்றைய பிறந்தநாள் வந்து சொரூபன் சர்வானந்தர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தான் இன்றைய அன்னதானம் கொடுக்குறாங்க. நாமரையாருக்கு நாமரையாருக்கு அரோகரா சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க. சாமி ஒரு ரவுண்ட் சாம்பார் போங்க. நிதானமா சாப்பிடுங்க ஐயா. ஐயா பொறுமையா கொடுங்க. என்ன சாமி வேணும்? இல்ல சாம்பார் நெய் பருப்பு. ஏன் நெய் பருப்பு சாப்பிட்றது தானே? எல்லாருக்கும் அல்சருக்குலாம் ரொம்ப நல்லது சாமி. ஒரு சிலருக்கு அந்த நெய் பிடிக்க மாட்டேங்குது. சாமி என்ன வேணுமோ கேளுங்க சாமி, நிதானமா சாப்பிடுங்க. நெய் பருப்பு உப்புலாம் கரெக்டாக இருக்குதா ஐயா? கம்மியாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சேர்த்து கூட போட்டு சாப்பிடலாம். உப்பு அதிகமாக இருந்துட்டா தான் பிரச்சனை. ஏன் டைரெக்டாக தயிர் போயிட்டீங்க? சாம்பார்லாம் சாப்பிட்டு அப்புறம் தயிர் சாப்பிட்றது தானே? அதுக்கு நெய் பருப்பு சாப்பிடுங்க, அல்சருக்கு ஒன்றும் பிரச்சனை. யாரும் மூணு வேணுமா? சாமி என்ன வேணும் சாமி? மோரா இல்லை, சீக்கிரமா முடிச்சு இந்த பக்கம் ஒரு ரவுண்ட் வா. கொஞ்சம் வேகமா போ, அந்த பக்கம் மோர் கேட்குறாங்க. சாமி மோர் வச்சுட்டு நீங்களும் தெளிய சாதம் கொடுங்க. ஒரு ரவுண்ட் போப்பா, தெளிய சாதம் எடுத்துக்கோ. சாதம் இப்படி எல்லாருமே கொடுத்துட்டு போ.
சாமி சாதம் வருது பாருங்க. ஐயா வாங்க சாமி. சாமி மோர் மோர் எடுத்துட்டு வாங்க, மோர் எடுத்துட்டு வாங்க. தண்ணி சாமி மோர் எங்க ஏதோ மோர் தானே ஐயா, நீங்க தானே மோர் கேட்டீங்க. மோர் இங்க கொடுங்க. வைப்பா, கேட்டு வைப்பா, பொறுமையா பொறுமையா வைப்பா. சாதம் ஒண்ணு கூட சிந்தாம வை ஐயா. கேளு அப்படியே லைனா கேட்டுனே போ. வேணுன்றவங்களும் கூட சாமி சாதம் உங்களுக்கு வைப்பா வைப்பா. சாமி உங்களுக்கு ஐயா. இருங்க இருங்க ஐயா. கவுனிங்களா? பொறுமையா நல்லா குனிஞ்சு போடு. சாதம் ஒண்ணு கூட கீழே சண்டை கூடாது சரியா? நம்ம சாமிக்கு வை. சாமி சாதம் வச்சு மோர் வச்சுக்கோ. இங்க வாங்க வாங்க. சாதம் வச்சு மோர் வேணுன்றதை வாங்கிக்கோங்க ஐயா. சாமி சாதம் அப்படியே போயிட்டு வா, ஒரு ரவுண்டு வா வரும் கேட்குறாரு பாரு. போட்டு சாமி சாதம் மோர், உருளைக்கிழங்கு பொரியல், மோர் காம்பினேஷன் நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரசஞ்சு பார்த்து அப்புறம் கொஞ்சம் இன்னொரு முறை ஊற்றிட்டு போங்க. வாங்கிக்கோங்க. தரிசனம் வாங்கிக்கோங்க ஐயா. இன்றைய அன்னதானம் வந்து சொரூபன் சர்வானந்தர் குடும்பம். அவர் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவாய நம. சிவாய நம. மடியில் வச்சு
உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்றைய உணவு வந்து சொரூபன் சர்வானந்தர். சாமி சந்தோஷம். சரி சாமி. ஐயா, சொரூபன் சர்வானந்தர் குடும்பம் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க. ரைட் சைடு கை கழுவிக்கோங்க ஐயா. பொறுமையா சாப்பிடுறவங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு நன்றாக இருக்கிறது. ஒரு டம்ளர் வாட்டர். இதே போல எப்பவும் இவங்க செய்யணும். நீங்களும் நல்லா இருக்கணும். இது அடியார்களோட ஆசீர்வாதம். முதல்ல டம்ளர் எடுத்துங்க. அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையார் சமேத அருள்வாள் எல்லா மக்களும் இன்புற்று வாழ தானத்தில் முதல் தானமானது அன்னதானம். மரியாதைக்குரிய அன்பர் வந்து நித்தமாக அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார். இடப்பட்ட ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் அடியார்கள் அனைவருக்கும் வஸ்திர தானம் அளித்தார். எந்த குறைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரையும் அண்ணாமலை எந்த ஜனத்திலும் குறைவில்லாத வாழ்வளிக்கட்டும். இந்த அன்னதானத்தை செய்த அன்பர்கள் பேர் என்ன ஐயா? சொரூபன் சரவானந்தர் குடும்பம் கால உள்ள மட்டும் கட்டுள்ள மாறாமல் கம்பீரம் குறையாமல் கைத்தடி இல்லாமல் கண்ணொலி மங்காமல் அண்ணாமலை சமேத அண்ணாமலையால் அருளால் அருணாச்சலேஸ்வரர் அபித குஜராம்பாள் அருளாலும் வள்ளி தெய்வானி முருகன் அருளாலும் எல்லா வளமும் பெற்று ஆள் போல தளித்து அருகு போல வேரூன்றி பால்வளம் பொங்கி மூங்கில் போல் பண்ண வைத்து முசியாது வாழ்வீர்கள் ஐயா. அண்ணாமலையாருக்கு அரோரா. நமச்சி நம சிவாய். இன்னைக்கு சொரூபன் சர்வானந்தர் அவங்க குடும்பம் தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவருடைய பிறந்த நாள். சிவாய் நம்ம ஐயா. பயிர் சரியில்லையா? சரி சரி. பார்சல் கொடுத்துடலாமா? கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்சம் பிஸியா இருக்காங்க அவங்க. சாமி, அவருக்கு ஏதோ இன்னொரு கரண்டி கொடுங்க. நெய் பருப்பு சாப்பிடுவார். இன்னொரு கரண்டி கொடுங்க. இது ஏன் சாமி கீழே போட்டு ஒரு பாத்திரம் வைக்கலாம். பாத்திரத்துல வைங்க சாமி. உங்களுக்கு கொடுத்துடலாமா? கொடுங்க கொடுங்க, சாதம் கொடுங்க, வாங்கிக்கோங்க சாமி. பார்சல் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க சாமி. சாமி வாங்க இங்க வாங்க சாமி. பார்சல் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க சாமி. யாருக்காச்சும் அங்க பார்சல் வேணுமா? நைட் சாப்பாடு வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க சாமி. சாதம் வேணாமா? வாங்கிட்டீங்களா சாதம்? ஃபுல் பண்ணிட சொல்லிட்டேன். சரி சரி சரி. சாமி வேணுன்றத வாங்கிக்கோங்க. என்னமா
இதில் ஒரு பாதி வாசி போடுங்க சாமி, பாதி போடுங்க. போதும் சார், போதும் சார். ஐயா ஃபுல் பண்ணிடுங்க, மோர் ஃபுல்லாக கொடுத்துருங்க. இந்தாங்க சாமி, இந்தாங்க. ஐயா வந்து பலவரம் வாங்கினேன், உங்களுக்கு புரிய முடியாது. வாங்க. நீங்க புறப்படுங்க. இன்னும் கொஞ்சம் நெய் பருப்பு போட்டுங்க, நெய் பருப்பு கொடுங்க. அந்த ஒரு தாங்க, இந்த உதவி இருக்கு பாருங்க. கொடுங்க கொடுங்க, ஒரு கரண்டி கொடுங்க. எடுங்க, சாம்பார்ல கரண்டி. என்ன சார் வேணும்? என்ன வேணும்? கொடுங்க, நெய் பருப்பு கொடுங்க. சாப்பிடுங்க சாமி, நிறைய இருக்கு, சாப்பிடுங்க. வேணுன்றவங்களுக்கு மட்டும் கொடுங்க. சாம்பார் சொல்றேன், இந்த உட்காந்து அவரா இந்த அம்மா உனக்கு ஒரு பிளேட் எடுத்து வாங்கி சாப்பிடலாம். சுமாரா தட்டு எடு. வாங்கிக்கோங்க, வாங்க. ஐயா, இன்னைக்கு சுரூபன் சர்வானந்தம் அவருடைய பிறந்த நாள் தான். அவங்க தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க. அவர் நீண்ட ஆயுள் பெற்று நல்லா சிறப்பாக வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முள்ளு அப்பளம் கொடு மாறா, ஒரு அப்பளம் கொடு, ஒரு வடை, ஒரு அப்பளம் கொடு. மணிவளம் சுரக்க மன்னன் கோமுக அரசு செய்த குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, மற்றவன் ஸ்வரூபன் சர்வானந்தம். சிவாய பாயசம்
கொடுப்பா, என்ன கேட்குறாங்களோ கொடுமாரா. கொடுமாரா, தாத்தாவை கொடு, ஒரு கண்ணி கொடு. ஏன் வரல? கோயிலுக்கு போயிருந்தீங்களா? ஓகே ஓகே. இன்னும் வேணுமா? வாங்கிக்கோ. மரம் அப்பளம் கொடு. ஏன் ரசம் வாங்கிட்டீங்க? சாம்பார் வேணாமா? சாயந்தரத்துக்கு ரசம். சரி சரி சரி. ஓடும்போது ஒரு 30 பேர். பாயாசம் கொடுப்பா, ஒரு கப்பு கொடுப்பா. வரா பாட்டி கொடு, சாப்பிடுங்கம்மா. சாப்பாடு ஃபுல் பண்ண ரசம் நல்லா ஊற்றி. நைட்டு சாப்பாடுங்களா? நல்லா ஃபுல்லாக ஊற்றி விடு. இழுத்துக்கும், கொஞ்சம் பாதி இழுத்துக்கும். அப்படியே கை வைக்காதீங்க, அப்படியே மூடி வச்சுருங்க. ஈவினிங்காக சாப்பிடுவோம். ஃபுல்லாக ஊற்றி விடுப்பா. இந்த கொஞ்சம் காற்று போகிற மாதிரி விட்ருங்க. இப்போ சாப்பிட்டீங்கன்னா சுட சுட இருக்கும். நான் அதனால தான் உங்களுக்கு சூடாக சாப்பிட்ருங்கன்னு இருக்கும். சரி வச்சுக்கோங்க. முன்னாடி போயிட்டு அப்பளம்லாம் வாங்கிக்குவோம். மரம் எல்லாருக்கும் வடைலாம் கொடு. மரம் வடை, பாயாசம், அப்பளம் எல்லாமே கொடு. தம்பி என்ன படிக்கிற? 1வது படிக்கிறியா? சரி. கையை காமிச்சா டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவர் நிறைய கேள்வி கேட்குறாரு. நீங்க தானே ஒரு வருஷத்துக்கு முன்னே கேள்வி கேட்டேன், ஞாபகம் இதா? ஒரு வருஷம் ஆயிருக்கும். ஏன்னா அந்த சேவை செஞ்சாதான் சாமி எல்லாமே தெரியும். கேள்வி எல்லாரும் ஏதோ கேள்வி ஒன்னா கேட்கலாம் சாமி. இதை எடுத்துன்னு வந்து இப்ப எப்படி சூடா இருக்கா இல்லையா? இந்த சூடா நான் 2 மணி நேரம் கொடுக்குறேன். அதுதான் அப்படிலாம் இல்ல. நான் யாரையும் குறைன்னு சொல்றது இல்ல. நீங்க கேக்குறீங்க கேள்வி, ஆனா அதை செஞ்சு பாத்தீங்கன்னா தான் அதனுடைய நிறை குறை என்னன்றது தெரியும். பசிக்கிறவங்கன்னா சாமி ஒண்ணுமே இல்லாத தெருவுல படுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேற யாரும் கிடையாது. அதனாலதான் நாங்க வந்து இந்த சேவை செய்யறோம். புரியுதுங்களா? இப்போ அந்த சாமியாருங்களுக்கு நான் மட்டும் கொடுக்கல, என்ன மாதிரி ஒரு 10-20 பேர் இது திருவண்ணாமலையில பண்றாங்க. அது எல்லாருமே ஒரு நாளைக்கு நிறுத்திட்டாங்கன்னா அவங்க ஒரு நாள் ஃபுல்லா பசியா தான் இருக்கணும். மணி 1 இருக்கும். கொடுப்பா வடைலாம் கொடுப்பா. நானே ஒரே இடத்துல நிறுத்தி கொடுத்துட்டு போயிட்டு என்னுடைய வேலையை பார்க்கலாம் சாமி. 2 மணி நேரம் ரிஸ்க் எடுத்து இதை செய்யறோம். ஏன் செய்யறேன்னா பசியா இருக்க இந்த பக்கம் நீங்க உங்களுக்கே தெரியும், இந்தாண்ட 2 கிலோமீட்டர் எந்த
மெஸ்ஸோ ஹோட்டல் எதுவுமே இல்லை. அதனால தான் அதை நம்ம செய்கிறோம். என்ன சாமி சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? எங்க சடைக்கு போயிட்டு வந்தீங்களா? என்ன பாட்டி தெரியல பாட்டி, அது யாருன்னு தெரியல. நெய் பருப்பு இருக்கு, கொடுக்கட்டுங்களா? சாம்பார் இருக்கு, நெய் பருப்பு இருக்கு. ஆ தாங்க பாட்டி, இதுல சாம்பார் கொடுத்துட்றேன் பக்கெட்ல, இதுல நெய் பருப்பு கொடுத்துட்றேன். இதுல நெய் பருப்பு கொடுத்துருக்கேன். நாங்க பாட்டி நெய் பருப்பு கொடுமா, எங்க இருக்கு? நெய் பருப்பு பாட்டி. முன்னாடி வந்து அப்பளம் வாங்கிக்கோங்க. வர எல்லாருக்கும் அப்பளம் எடுத்து கொடு, அப்பளம் எடுத்து கொடு. சாப்பிடுங்க, சாப்பிட்டு வந்து வாங்கிக்கோங்க. சாப்பிடுங்க, சாப்பிட்டு வந்து வாங்கிக்கோங்க. இங்கதான் இருப்பாங்க, சாப்பிட்டு வந்து வாங்கிக்கோங்க. பாட்டி ஒரு கவர் இருந்தா கொடுங்க, உருளைக்கிழங்கு பொரியல் கொடுத்துட்றேன். ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஒரு தாத்தாவை கொடுப்பா. எங்க ஆள ரொம்ப நாளா காணா? வரும்போது இருந்தா கொடு, இல்லைன்னா போயிடு அப்படின்றீங்களா? சரி பாப்பேன், உங்களெல்லாம் பாப்பேன். ஒரு நாள் சைக்கிள் அப்படி தள்ளிட்டு வந்திருந்தீங்க. சரி சரி தாத்தா, சரி சாப்பிடுங்க, சாப்பாடு வாங்கிக்கோங்க, வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க. சரி சரி தாத்தாவுக்கு தேவையானது கொடுப்பா, ஃபுல்லா கொடுப்பா. முன்னாடி வாங்கிக்கோங்கம்மா. மர பாயாசம் கொடுப்பா, பாயாசம் பொரியல்லாம் கொடுப்பா. அதோ தாங்க பாட்டி. அப்பளம் எடுப்போம், அப்பளம் எடுப்போம்.
ஓகே. மஜ்ஜி வண்டி